மக்களை ஃபைனலாக வந்து நம்ம ஊர் சைடு சுந்தரபாண்டியபுரத்தில் வந்து சன்ஃப்ளவர் சீசன் வந்து ஆரம்பிச்சிட்டு ரெயின்போ வேறு மழை வச்சுட்டு இருக்கனால சாம்பார் வடை அண்ட் சுந்தரபாண்டியபுரம் இந்த 3 இடத்துல சன்ஃப்ளவர் வந்து பறிக்கிறது அந்த அதில் போய் மிதிக்கிறது. ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நம்ம ஊரில் குற்றால சீசன் எப்போல்லாம் ஆரம்பிக்கும் அப்போல்லாம் வந்து நம்ம சுந்தரபாண்டியபுரத்தில் வந்து சன்ஃப்ளவர் சீசன் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். நீங்கள் குற்றால சீசனுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சன்ஃப்ளவர் கார்டனையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனாகவே மாறிட்டு வருது. எதுக்கு இந்த ஒரு ஸ்பாட்டை நான் டூரிஸ்ட் லொக்கேஷன் சொல்கிறேன்னா, கடந்த 4 இயர்ஸாக வந்து கேரளாவிலேருந்து குற்றால சீசனுக்கு வர மக்கள் எல்லாருமே இந்த ஒரு சன்ஃப்ளவர் கார்டனை வந்து விசிட் பண்ணி பார்க்க தாங்க செய்கிறாங்க. அதனால் இங்கே உள்ள விவசாயி மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. எதுக்கு ஹாப்பின்னு சொல்கிறேன்னா, இந்த தோட்டத்துக்கு விசிட் பண்ணுற எல்லாருக்குமே பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்தில் விளையிற பொருட்களை அந்த ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மக்களை கவர்ந்த விதமாக அதையும் வச்சு விற்றுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விவசாயத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த சன்ஃப்ளவர் சீசன் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அப்கமிங் இயர்ஸில் சுந்தரபாண்டியபுரத்தில் வந்து எல்லா விளைச்சலையும் தூக்கிட்டு இந்த சன்ஃப்ளவர் சீசனை மட்டும் வச்சு மக்களை வந்து கவர்ந்த விதமாக போட்டாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு டெய்லி பேசிஸில் நிறையா கேரளாவிலேருந்து மக்கள் வந்து இந்த சன்ஃப்ளவர் சீசனை பார்க்கறதுக்காகவே விசிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் லாஸ்ட் இயரே அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். பட் அந்த ஓல்டு ஃபுட்டேஜஸை என்னால் ரெக்கவரி பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து ஐஃபோன்லேயே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இந்த லொக்கேஷன் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து லைட்டாக மழை தூத்த ஆரம்பிச்சிட்டு நான் வீடியோ எடுக்க வரும்போதே, ஏன்னா வந்து குற்றால சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்குல்ல. ஸோ அதனால் அப்பப்போ நம்ம ஊரில் சாரமழை பெஞ்சு நம்மளை அப்படியே ஊட்டி மாதிரி மாற்றிடும் நம்ம ஊரை. ஆனால் இந்த மழையும் பொருட்படுத்தாமல் மக்கள் எல்லாருமே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க தாங்க செய்கிறாங்க. மக்களை ஃபைனலாக வந்து நம்ம ஊர் சைடு சுந்தரபாண்டியபுரத்தில் வந்து சன்ஃப்ளவர் சீசன் வந்து ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சன்ஃப்ளவர் கார்டன் இந்த ஒரு பிளேஸ் வந்து நான் பார்த்தேன். பட் இங்கே வந்து பைசா யாரும் கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் யாருமே இல்லை இந்த இடத்துல. பட் நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது இந்த இடம், சூப்பராக இருக்குது. இது பக்கத்துலேயே ஒரு விண்டு மில் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்களே. நான் குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறதுனால இங்கே ஃபுல்லாக மழை வந்துட்டு இருக்குது இந்த இடத்துல. ஜம்முன்னு இருக்குது இந்த இடம். அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மழை ஓவராக பெய்யுது. மக்களை இன்னொரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டேன். நீங்கள் வந்து வீடியோ எடுக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சன்ஃப்ளவர் வந்து பறிக்கிறது, அந்த அதில் போய் மிதிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவங்க கஷ்டப்பட்டு வந்து போடுதாங்க. கஷ்டப்பட்டு போட்டாலும் அதுக்குள்ள மகசூலை வந்து எடுக்க வரைக்கும் அவங்க வந்து ஒரே போராட்டமாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓரத்தில் நின்று எடுத்துகிட்டு மட்டும் போங்க அந்த சன்ஃப்ளவர் ஃப்ளவரை.
மற்றபடி நீங்கள் உள்ளே போய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து எடுங்க மக்களே. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம ஊரில் எப்போல்லாம் வந்து குற்றால சீசன் ஆரம்பிக்கும் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீசன் வந்து ஆரம்பிச்சிடும். குறிப்பாக எல்லோரும் வந்து சுந்தரபாண்டியபுரத்துக்கு தான் போவாங்க. பட் சுந்தரபாண்டியபுரத்தில் மட்டும் இல்லை, சன்ஃப்ளவர் கார்டன் மேலப்பாவூர், சாம்பார் வடகரை அண்ட் சுந்தரபாண்டியபுரம் இந்த 3 இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேலப்பாவூரில் ஒரு 2 தோட்டம்னு நினைக்கிறேன். சுந்தரபாண்டியபுரத்தில் இப்போதைக்கு ஒரு 4 தோட்டங்கிட்ட போட்டு வச்சுருக்காங்க. தென் சாம்பார் வடகரையில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தாலே தெரியும், வரும்போதே தெரியும். சாம்பார் வடகரை உள்ளே நுழையும் போதே நீங்கள் பார்க்க முடியும் நிறையா இடத்துல. ஒரு சில இடத்துல உள்ளே தள்ளி இருக்குது, ஒரு சில இடத்துல என்ன சொல்கிறது தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்க மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல மெயின்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள் ரெயின்போ வேறு மழை வச்சுருக்கேனால மாணவி செமையாக இருக்குல்ல. அங்கேயும் ஒரு தோட்டத்தில் இருக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மஞ்சள் கலரில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த தோட்டத்துலலாம் மேக்ஸிமம் ஒன்று கேண்டி போட்டிருப்பாங்க, இல்லை வந்து இந்த மாதிரி சன்ஃப்ளவர் போட்டிருப்பாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குற்றாலம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சன்ஃப்ளவர் கார்டனுக்கு விசிட் பண்ணி பாருங்க. ஜம்முன்னு இருக்குது இந்த பிளேஸ்லாம். நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்த பிளேஸில் வந்து யாருமே இல்லை, அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணல. இருந்தால் கொடுத்துருக்கலாம் யாருக்காது, ஆனால் யாருமே இல்லை. இங்கே 2 கேரளா பீப்புள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க வீடியோஸ். அதனால் நம்மளும் ஒரு 2 ஷார்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா, நான் அது எங்கே தென்காசி பேஜில் ஏதோ ஒரு நம்ம கிரியேட்டர் தான், நம்ம தென்காசியை அடிக்கடி தென்காசியில் உள்ள லொக்கேஷன் அடிக்கடி போடுவாங்கன்னா அவங்க தான் ஏதோ ஒரு கிரியேட்டர் வந்து போட்டிருந்தாங்க ஒரு மீம்ஸ் மாதிரி. எப்படின்னா, நம்மலாம் வந்து நான் மக்காச்சோளம்லாம் போட மாட்டேன் என்னோடய தோட்டத்தில், அது வந்து வேஸ்ட்டு. சன்ஃப்ளவர் சீசன் சன்ஃப்ளவர் போட்டாலே என்னோடய வீட்டில் வந்து கார் நிற்கும், அந்த மாதிரிலாம் போட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் மீம்ஸ் வந்து ஃபன்னியாக இருந்தாலும், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா பெருக்கேட்டுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. இங்கேயும் வந்து இங்கே வந்து யாரும் இல்லை, அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பெருக்கேட்டுக்கு வந்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சன்ஃப்ளவர் கார்டனுக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நல்ல வாக்கில் பார்ப்போம் மக்களே. பாய்.